கோவையில் நீட் தேர்வு மையத்தை கண்டறிவதில் தாமதம் ஏற்பட்டதால் தேர்வு எழுத கேரள மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கோவை பீளமேட்டில் உள்ள நேஷனல் மாடல் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும் நேஷனல் மாடல் சிபிஎஸ்இ பள்ளியிலும் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த மையங்களுக்கு தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகள் தங்கள் மையங்களை கண்டறிவதில் குழப்பம் ஏற்பட்டு மாறி மாறி சென்று வந்தனர். இந்நிலையில் கேரளாவை சேர்ந்த சம்ருதா என்ற மாணவி வேறு தேர்வு மையத்துக்கு சென்றுவிட்டு மீண்டும் அதே மையத்துக்கு வந்தபோது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அங்கு குழம்பியிருந்த பெற்றோர் கதவுகளை திறக்குமாறு கோஷமிட்டும் காலதாமதமாகிவிட்டதாக கூறி பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அந்த மாணவிக்கு அனுமதி மறுத்தனர். இதனால் அந்த மாணவி தனது பெற்றோருடன் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார். ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 மணிக்கு சார் எக்ஸாம் ஸ்டார்டிங் டைம் டைம் இருக்குல டைம் சொன்னாங்க. சென்னை 1000 விளக்கு பகுதியில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள் சென்ற நிலையில் வெளியே காத்திருந்த பெற்றோர் நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என தங்களுக்குள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட்டில் மெரிட்டில் தேர்ச்சி பெற்று மருத்துவராக வர வேண்டும் என்று ஒரு தரப்பினர் சொல்ல, மற்றொரு தரப்பினர் நீட் தேர்வுதான் வேண்டும் என்றால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எதற்கு என வாதம் செய்தனர். மேலும் இருதரப்பும் தங்கள் தரப்பு நியாயங்களை அடுக்கடுக்காக முன்வைத்து சண்டையை வளர்த்து கொண்டிருந்தனர். மாணவர்கள் அமைதியாக தேர்வு மையத்திற்குள் தேர்வெழுதிய சமயத்தில் பெற்றோர்கள் வெளியே வாக்குவாதம் செய்ததால் சலசலப்பு நிலவியது. இதனையடுத்து அங்கு வந்த காவலர்கள் பெற்றோர்களை சமாதானம் செய்து வைத்தனர். கரூரில் வெயில் தாங்காமல் நீட் தேர்வு எழுத வந்த மாணவி மயங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூரில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலானது 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வாட்டி வதைத்து வரும் நிலையில் வெண்ணெய் மலையில் உள்ள கல்லூரியில் தேர்வெழுத வந்த மாணவி ஒருவர் திடீரென மயங்கினார். பந்தல்கள் அமைக்கப்படாததால் மாணவர்கள் மர நிழல்களில் தஞ்சமடைந்திருந்த நிலையில் அதீத வெப்பத்தால் மாணவி மயங்கினார். உடனே அங்கிருந்த ஊழியர்கள் அவரை நாற்காலியில் அமர வைத்து தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவர் மயங்கியதால் பரபரப்பு நிலவியது. நெருப்பரிச்சலை சேர்ந்த யஷ்வந்த் என்ற மாணவர் தலை சுற்றி கீழே விழுந்து கையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு கையில் கட்டு போட்ட பின்பு மீண்டும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.